ஸ்வேதா செயின்லாம் போட்டு ஸ்வேதாவோட ஃபங்க்ஷன்லாம் இல்ல கிடையாது, ஜாலி டே எங்களுக்கு. யாரே தெரியல, பைக்குக்கு டோக்கன் போட்டுட்டு இருந்தாரு. 10 விரல் கோலம் போட பூமி மேல முளைச்ச சித்திரமே என் வாழ்க்கை வரமாக நீயும் பிறந்தாயே. மொத்தமா எல்லாத்துக்கும் சேர்த்து முன்னாடி குளிக்காத அசிங்கப்படுத்துற, இன்சல்ட் பண்ற. மூடு ஒரே லென்த் பண்ற. கல்யாணம் பொண்ணு மாதிரி இருக்கு ஸ்வேதா செயின்லாம் போட்டு. எனக்கு பெருமை இல்லடி, எனக்கு அக்செப்ட் ரொம்ப பெருமையாக சொல்லிட்டு மூஞ்செல்லாம் மஞ்சளாக்கி நெயில்ஸ். அந்த அக்கா வந்து என்ன பார்த்தாங்கன்னா அவள்தான் நீ சத்த. ஃபைனலி வந்து உட்காந்தாச்சு. ஐயரு ரொம்ப ஸ்ட்ரிக்டான ஐயரா இருக்காரு. இதை பாப்பாரு, அந்த பாப்பாரு நல்ல ஐயர், எனக்கு ரொம்ப ஃபேவரட் ஐயரா. நெய் எடுத்துட்டு வா அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. இவங்க கிட்ட சீரியஸா அவர் சொல்றாரு, ஒரு சொட்டு ஜலம் விடுப்பான்றாரு. தலைவர் டம்ளரே எடுத்து கவுக்குறான். ஒரு சொட்டு சொட்டு ஸ்ட்ரெஸ் பண்றாங்க, ஒரு சொட்டு தான் விடல. எடுத்து ஊத்துறாங்க. நீ அப்புறம் கரெக்ட் சொல்றாரு, இப்படி ஊத்தினே அதெல்லாம் வலிக்கு தான் மரியாதை ஒரு சொட்டு விடுறாரு. ஐயர் அப்படியே இறங்கிட்டாரு லோக்கலா. காலைல இருந்து சாப்பிடாம நான் இப்பதான் சாப்பிட்டேன். ஏன்னா அதான் வந்து ப்ரொசீஜர், சாப்பிடக்கூடாதான். உன்னோட ஃபெமினிஸ்ட் அங்கங்க எங்க பார்த்ததை நான் பார்த்தேன். எல்லாம் வந்து கூடிய சீக்கிரத்துக்கு ஒரு விடை தெரிஞ்சு ஆகணும். வாய்ப்பில்லை ராஜா. அதாவது எனக்குமே வந்து பிடிக்கலதான், ஆனா என்ன பண்ண முடியாது, அதான் ப்ரொசீஜர் அப்படின்னு சொல்றாங்க. நீயே பண்ணிட்டு தானே இருந்த. நான் எழுந்து பண்றேன், நீயும் எழுந்து எனக்கு மரியாதை செலுத்தணும். நான் உனக்கு மரியாதை செலுத்தினேன். கதை இப்படி போகுதா? கரெக்ட், நான் தப்பு பண்ணிட்டேன், சாரி. ஸ்வேதா வெலகாப்புக்கு ரெடி ஆயிட்டு இருக்கோம். அதான் சொல்ற போறேன். மேடம் வந்து இந்த மாதிரி ரோபு போட்டு கால் மேல கால் போட்டு பெரிய அம்பானி வீட்டு கல்யாணம் மாதிரி தான் உட்காந்துருப்பாங்க. கல்யாணமே இல்ல, ஆனா பாக்குற எல்லாரும் எங்களை அப்படிதான் கேக்குறாங்க, என்ன கல்யாணமா இல்லைங்க எங்க தங்கச்சிக்கு பியூ முட்டிங்க அப்படின்னு சொல்லிட்டு. எங்க தங்கச்சி வயசுக்கு வந்துட்டா. நீ என்ன வயசுக்கு வராத? நீ ஃபர்ஸ்ட் டைம் லென்ஸ் வைக்க போற. எல்லாமே ஃபர்ஸ்ட் டைம் பொண்ணாம பொண்ணு மாதிரி இருக்க. ஃபர்ஸ்ட் டைம் மீசை ஷேவ் பண்ணிருக்க. ஃபர்ஸ்ட் டைம் ஐப்ரோ பண்ணிருக்கேன். லென்ஸ் வைக்கிறதுல போற அடிட்டு இருக்கும். கண்ணுல எப்படின்னு போவோம். அப்பப்போ எங்க அக்கா எம்பிக்கா கொஞ்சம் சொதப்பிடுவாங்க. ஃபர்ஸ்ட் டைம் லென்ஸ் வச்சுட்டோம். குரங்குக்கு பவுடர் போடும் அரிய காட்சி. இந்த குரங்கை ஷேர் செய்தால் அதிசயம் கிடைக்கும். வீட்டில் மேக்கப் வேலைலாம் போயிட்டு இருக்கு. நாங்கள் அப்படியே ஹாலுக்கு வந்துட்டோம். ஹாலில் வந்து எல்லாத்தையும் செட்டிங்லாம் நடந்துட்டு இருக்கு. ஸ்டேஜ் டெக்கார் போயிட்டு இருக்கு, சேர் அரேஞ்ச்மெண்ட்ஸ் போயிட்டு இருக்கு. பண்ணிட்டு இருக்கட்டும். நம்ம வந்து ரீடிங் எடுக்கிறதுக்காக வந்தோம்.
கிச்சன்ல எல்லாம் ஸ்டார்ட் ஆயிடுச்சான்னு போய் பார்ப்போம். நம்மளுக்கு வந்து சரவணன் சொல்லிட்டு ஒருத்தர் தான் வந்து நம்மளுக்கு கேட்டரிங் பண்றாரு. அவரோட டீட்டெயில்ஸ் எல்லாம் நான் கொடுக்குறேன். ஆக்சுவலாக லாஸ்ட் டைமே நல்லா இருக்கு ஸ்டெப்ஸ். இப்போ அது லைட் ஆமாம், அவங்க கேட்ரிங் சர்வீஸ் தான் நம்மளுக்கு பண்ணுறாங்க. லாஸ்ட் டைம் வந்து வேற ஒரு ஃபங்க்ஷனில் அவங்க பண்ணியிருந்தாங்க, நல்லா இருந்துச்சு. அதனால தான் நாங்கள் வந்து அவங்கள புக் பண்ணியிருக்கிறோம். நம்ம பார்ப்போம் நான் எப்படி இருந்ததுன்றது சொல்கிறேன். பார்த்தீங்கல்ல, ஸோ முருகன் கேட்ரிங் அவங்க தான் வந்து நம்மளுக்கு ஃபுட்டு பண்ணி தராங்க. நல்ல ஒரு ரீசனபிள் ப்ரைஸாக தான் எனக்கு வந்து ஃபீல் ஆச்சு. மெனுவும் வந்து சூப்பரான மெனு தான். நான் உங்களுக்கு அதுவும் காட்டுறேன் முடிச்சுட்டு. அண்ட் நம்ம வந்து டிஜே ஃப்ளோர் அங்கே இருக்குது. டிஜே வந்து நம்ம மேலே போட போகிறோம். ஸோ டிஜே வந்ததுக்கப்புறம் டிஜேவோட டீட்டெயில்ஸ் நான் கொடுக்குறேன். வேணும்னா நீங்கள் காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, இது எல்லாமே டெக்கார்லேருந்து எல்லாம் போயிட்டுருக்கு. ஸோ அடுத்து வந்து நம்ம ரிட்டன் கிஃப்ட்டை போய் வாங்கணும். அது வந்து ஒரு பெரிய குளறுபடி ஆயிடுச்சு, பெரிய கோளாறு கொடுத்துருச்சு. நான் காரில் போகும்போது சொல்கிறேன். நம்ம வந்து பேசிகிட்டே இருக்கும்போது நம்மளோட வரிசை தட்டு அரேஞ்ச் பண்ணாங்கல்ல, நம்ம அன்றைக்கி போய் கொடுத்துட்டு வந்தோம்ல, அது வந்துருச்சு. அதுக்கு ஒரு டீம் தனியாகவே இருக்கிறாங்க. ஸோ எஸ் நான் காட்டுறேன். இது வந்து ஃபஸ்ட்டு நம்ம சாமி எடுத்துகிட்டு போகிறாங்க. வேத் வரிசை தட்டு உங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜ் நான் கொடுக்குறேன், டீட்டெயில்ஸ் செக் பண்ணி பாருங்கள். நம்ம போயிட்டு எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் நான் உங்களுக்கு காட்டுறேன். ஏட்டா ஃபங்க்ஷன் களை கட்டுதுடோ இது இருக்குல்ல. அண்ட் இதான் வந்து இங்கே வரிசை தட்டை வந்து டெக்கார் பண்ணுறதுக்கான விஷயம். இப்பதான் வந்து ஃபவுண்டேஷனே போட்டுட்டு அதுக்குள்ள மாஸ்டர் ரேஞ்ச் போயிட்டாங்க. வாங்குற காசுக்கு மேல கூறாடா கொய்யா. குளுகுளுன்னு இருக்கீங்களா? எரியுதுடி மாலா. குளுகுளுன்னு இருக்கேன். நீ தான் பார்த்த. கரண்ட் போயிடுச்சுடி. ஆமா, கரண்ட் போயிடுச்சு. நம்ம வந்து ரிட்டன் கிஃப்ட் வாங்க வந்தாச்சு. தம்பி என்ன KFCல போய் சாப்பிட போறீங்களா? வாங்க. பாட்டி அப்படியே நழுவுது பாரு. வா, ஒரு வழியா வந்து முக்கியமான வேலை வந்து 2 தான் இருந்துச்சு. அது வந்து முடிச்சிட்டோம். அதில் ஒன்று வந்து இந்த ரிட்டர்ன் கிஃப்ட். கிட்டத்தட்ட வந்து பயங்கர டென்ஷன்லேயே போயிட்டு இருந்துச்சு. ஏன்னா நாங்கள் ரிட்டர்ன் கிஃப்ட் வந்து ஒரு 5 days பிஃபோரே நாங்கள் வந்து பே பண்ணி லாக் பண்ணியாச்சு. அவங்க என்னன்னு சொன்னாங்கன்னா, நான் இன்னைக்கு நைட்டு போட்டேன் அப்படின்னா உங்களுக்கு நாளைக்கு காலையில் வந்துடும் அப்படின்ட்டாங்க. சரி சொல்லிட்டு பேயும் பண்ணியாச்சு, எல்லாம் பண்ணியாச்சு. இன்னைக்கு காலையில் அதான் ஃபங்க்ஷன், இன்னைக்கு காலையில் வரைக்கும் சரி வந்துடும் ஃபாலோ பண்ணிட்டு கேட்டுகிட்டே தான் இருக்கோம். நேற்று என்ன ஆச்சு அப்படின்னா, நேற்று தான் வந்து ரியல் ட்விஸ்டே. நேற்று காலையில் ஃபோன் அடிச்சுட்டே எங்கடா இருக்கு கொஞ்சம் கேளுடா அப்படின்னு குகன்கிட்ட சொல்லும்போது, குகன் கால் பண்ணி கேட்டா அவங்க என்னன்னு சொல்றாங்க, வந்துரும் சார், நாங்க கொரியர்ல போட்டோம், வந்துரும் அப்படின்னாங்க. நாங்க பஸ்ல போட்டுருவோம், உங்களுக்கு காலைல வந்துரும் அப்படின்னு. நான் அப்படிதான் கொடுத்து விடுவாங்கன்னு நினைச்சேன். நான் பார்சல் சர்வீஸ்ல கொடுத்தேன் அப்படின்றாங்க. தமிழ்நாட்டுக்குள்ள தானடா வருது. ஏதோ நான் எங்கேயோ வந்து ஹிமாலயாஸ்ல உட்கார்ந்து இருக்கிற மாதிரி அவன் பேசினான் இந்த கடைக்காரன். சரி ஓகே, வருமா வராதா அப்படின்னப்போ 5ஆம் தேதி காலையில உங்களுக்கு ஷார்ப்பா வந்துடும், எந்த கவலையும் பட வேண்டாம் அப்படின்ட்டான். சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் விட்டுட்டோம். இன்னொன்னு என்னன்னா, ஏன் டிலே ஆகுது அப்படின்னு கேட்டதுக்கு, இல்ல கொரியர் கம்பெனிக்காரங்க தான் வந்து டிலே பண்றாங்க. அவங்க கிட்ட எங்க இருக்கு அப்படின்னா, இல்ல அவங்க எங்க இருக்குன்னு பார்சல் எங்க இருக்குன்னே தெரியலையா. சரி உங்களோட அந்த AWB நம்பர் ஏதாவது ஒண்ணு கொடுங்க, நானா கேட்கறேன் அப்படின்னா அது என்கிட்ட இல்ல அப்படின்றாங்க. என்னடா இது அப்படின்ற மாதிரி இருந்தது. நல்லா போன் பண்றோம், நாம எடுக்கல, போனே எடுக்கல. 2 வாட்டி 3 வாட்டி போன் அடிச்சு எடுக்கல. ஒரு 5ஆவது 6ஆவது கால்ல எடுத்துட்டு இன்னைக்கு காலையில எத்தனை மணிக்கு? 9 மணிக்கு. நான் உங்களுக்கு ரீஃபண்ட் பண்ணிடுறேன். அவசரமா இன்னைக்கு சண்டே வேற, அவசரமா வேற ஒரு இடத்த பார்த்து பேசி வாங்கி, பட் எனிஹவ் நம்ம வந்து அதை சக்ஸஸ்ஃபுல்லா முடிச்சிட்டோன்றது தான் மேட்டர். இப்போ நம்ம போயிட்டு ஃபங்க்ஷன் வந்து ஜாலியா என்ஜாய் பண்ணுவோம், வேற லெவல்ல ஃபன் பண்ணுவோம். டிஜே நைட் இன்னைக்கு தெரிக்க விடுறோம். ஸ்வேதாவோட ஃபங்க்ஷன்லாம் இல்ல, ஜாலி டே எங்களுக்கு. பாப்பா என்ன பாப்பா? வணக்கம்டா. நான் வீட்டுக்கு வந்துட்டேன். ஃபைனலி வீட்டுக்கு வந்துட்டேன். வெளியே என்னென்ன அமிர்தமணி நடக்குதுன்னே உங்களுக்கு தெரியாது. ஐ மீன் நாங்க கஷ்டப்பட்டதெல்லாம். சரி சரி, சந்தோஷம். சூப்பரா ரெடியா இருக்கிய பாப்பா, செமையா இருக்கிய. இன்னைக்குதான் வாழ்க்கையிலே கொஞ்சம் நல்லா இருக்கிற மாதிரி இருக்க. என்ன ஒன்ன மேடையில உட்கார வச்சலாமா, அவளை தூக்கி வெளியே எறிஞ்சிடலாமா? எப்பவுமே விளையாட்டு என் பொண்டாட்டில அப்படின்றியா? பத்தியா ஸ்வேதா, இந்த மாதிரி ஒரு புருஷன், வானகட்ட புருஷன் உனக்கு வேணுமா? வேண்டவே வேண்டாம். நாங்க வந்து பக்கத்து ரூம்ல உட்காந்துட்டோம். தி பாய்ஸ் கேங். ஏன் நாங்க இப்படி உட்காந்துருக்கோம்? லாவண்யா அரசு, if you don't know that's very better. don't know. ஆக்சுவலா என்னன்னா, நாங்கலாம் வந்து இன்னும் ரெடி ஆகாம ஏன் உட்காந்துட்டு இருக்கோம் நீங்க நினைப்பீங்க. எங்களை வந்து ரெடி ஆக விட மாட்டாங்க.
எங்க மேல யாருக்கும் பாசம் இல்லை. ஓகே, பேசிக்கலி என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா கரண்ட் போயிடுச்சு. அதனால வந்து வோல்டேஜ் கம்மி ஆயிடுச்சு. அதனால வந்து ஏசி ஃபுல்லா ஒர்க் ஆக மாட்டேங்குது. அதனால வந்து ஜானுக்கு வந்து பிபி அதிகமாயிடுச்சு. அதனால அந்த ரூமுக்கு போனாலே கஜான்னு அப்படியே ஃபயரா இருக்கிறா. நாங்க வந்து அமைதியா அங்க வந்து உட்காந்துட்டோம். பேசிக்கலி பாய்ஸ்க்கு வந்து 2 minutes கூட ஆகாது ரெடி ஆகுறதுக்கு. ஏத்து பேசுறியா ராஜா? டைமர் நான் வைக்கிறேன். ஆன் பண்ணோம், பாஸ் பண்ணிடணும். அப்புறம் அவன் வீட்டுக்கு நாங்க பெயிண்ட் அடிச்சோம். எவ்வளவு நேரத்துல அடிச்சோன்ற 2 hours. மதியம் ஆரம்பிச்சோம், சாயந்தரம் ஆயிடுச்சு. பட் 5 நிமிஷம். ஆமா, எவ்வளவு பெரிய 2 BHK நான் பாத்துட்டேன் அந்த வீடியோ. பார்த்தல எப்படி 2 ஹவர்ஸ்ல அடிச்சோம் பெயிண்ட். முடிஞ்சா நான் என்ன தெரியுமா சொல்றேன், நம்ம இன்னும் நிம்மதியா கிளம்பணும் அப்படின்னா இந்த கேர்ள்ஸ் கேங், இந்த லேடிஸ் கேங் எல்லாம் வந்து பார்சல் பண்ணி மண்டபத்துக்கு துரத்தி விட்டுருவோம். நம்ம கொண்டு போய் விட்டுட்டு வந்துடலாம். அவங்க வந்து நலங்க வைக்கட்டும், சடங்கு வைக்கட்டும், இல்ல முடிஞ்சா என்னத்தையாவது வைக்கட்டும். நம்ம இப்போ பொறுமையா இங்க உட்காந்து பாய்ஸ் டீம் பாய்ஸ் என்ட்ரி கொடுப்போம். ஆமா. வந்து ஸ்வேதா பாரு. யாரா இந்த பொண்ணு? இப்பதான் வாழ்ந்த பொண்ணு. யாரா இந்த பொண்ணு? நான் தான் இந்த பொண்ணுன்ற மாதிரி இருக்கியே. ஓ வாவ் அக்கா, தாமரைலாம் ஒரிஜினலா? ஆமாடா, ஃபேஸ் அட்டாக் பண்றோம். ஆக்சுவலி சூப்பரா பண்ணிருக்காங்க. ரியல் ஃப்ளவர்னா? ரியல் ஃப்ளவர்ஸ். தூரத்துல பாக்கும்போது மடிச்சலா இருக்கா, இந்த பஞ்சு அப்படிதான் ஃபீல் ஆச்சு. ஆனா ரியல் ஃப்ளவர் செமையா இருக்கு. என் தங்கச்சி வயசுக்கு வந்துட்டா. வாயா. ஓ அப்ப நீ போய்ட்டு பை. எங்களை வர வேணாம். ஏயா கத்துற? நான் ரெடி ஆயிட்டேன். ஓடு. வந்தாள் மகாலட்சுமியே. மூக்குத்தி நம்ம பிராண்ட். ஒரு விளம்பரம். என்னடா விளம்பரம்? நான் 8 முழம் வேஷ்டி வாங்கியிருந்தேன். இது வந்து 8 முழம் கிடையாது, 8 கிலோமீட்டர் வேஷ்டின்னு நினைக்கிறேன். காட்டு வச்சிருக்கேன். அப்படியே போகுது, சாரி மாதிரி போகுது. கிட்டத்தட்ட 5.5 மீட்டர் இருக்கு. ஸோ இதை டிஃப்ரெண்டா கட்டலாம் அப்படின்னு எனக்கு ஒரு ஐடியா. தேவசேனா என்ன ஸ்வேதா, ஆடாம அசையாம அப்படியே உட்காந்து சைடுல கூட உங்களை திரும்பி பார்க்க மாட்டேன். நேரா தான் பேசுவேன், சைடு கேனல் தான் பார்ப்பேன். ஏன் மேக்கப் ஆர்டிஸ்ட் அசிங்கமா திட்டுவாங்கன்னு அப்படி உட்காந்து வரீங்க? கண்டிப்பா திட்டுவாங்க. என்ன எங்கன்னா ஒண்ணு இப்படி ஆச்சுனாலும் அவங்க என்ன அசிங்கமா திட்டுவாங்க. மிலிட்டரியில இருந்து ஆள்லாம் போறாங்களே, உனக்கு ப்ரொடெக்ஷனா? வந்துட்டோம். பேர் போட்டிருக்கு. ஐயோ, நான் உட்கார்ந்திருக்க பொண்ணு நான் தான். என்ன அதுக்குள்ள இங்க ஆரம்பிச்சிட்டீங்களா போட்டோ செஷன்? லிட்டரலி நாங்க நடந்து போறோம். கேப்காரர் எங்கேயோ எங்களை விட்டாரு. எல்லாரும் எங்களுக்கு தான் வெயிட் பண்ணிருக்காங்க. ஸ்வேதா உள்ளே போல, செம்ம லேட் ஆகுது. பெண்ணல்ல ஊதாப்பூ, சிவந்த கண்ணங்கள் ரோசாப்பூ, கண்ணல்ல அல்லிப்பூ, சிரிப்பு மல்லிகை பூ, சிறு கைவளை கொஞ்சிடும் கொய்யாப்பூ, அவள் கைவிரல் ஒவ்வொன்றும் பன்னீர் பூ, மைவிழி ஜாடைகள் முல்லைப்பூ, மணக்கும் சந்தனப்பூ, சித்திரமே நீ தாழம்பூ, சேலை அணியும் ஜாதி பூ. ஸோ ஃபைனலி நாங்கள் வந்து கந்தர்வ கோட்டை ரீச் பண்ணிட்டோம். ஏன்னா வந்து ரொம்ப பெரும் போராட்டமாக இருந்தது. ஸோ என் கூட வந்து முஸ்டாக், குஹான். வணக்கம். ஹாய் கார்த்திக், சாய் கணேஷ். எங்க அப்பா பார்த்து எத்தனை வருஷம் ஆச்சு? என் ராசா நல்லா இருக்கியா? அண்ட் யாருனே தெரில, பைக்குக்கு டோக்கன் போட்டுட்டு இருந்தாரு. ப்ரோ இது எங்களோட ஃபங்க்ஷன் தான் அப்படின்னா, சரி ஓகே ப்ரோ, அப்போ உங்களுக்கு மட்டும் 5 ரூபா, மற்றவங்களுக்குலாம் 10 ரூபா அப்படின்னாரு. சரி அதெல்லாம் பரவாயில்ல அப்படின்ட்டேன். நான் ஏன் இப்போ இதை vlog எடுக்கிறேன் தெரியுமா? இவங்களெல்லாம் காட்டணும்னு எனக்கு அவசியமே இல்லை. இவங்க எல்லாரும் இவங்க பேசாம டோக்கன் போட்டு அப்படியே போயிருக்காங்க. சரி ப்ரோ கிளம்புங்க. ஒரு அசிங்கமாய் போச்சு குமார். என்னன்னா நான் வந்து வந்ததுல இருந்து பாக்குறேன், விழாநாயகன் யாரும் கிடையாது. விழாநாயகனே கிடையாது, விழாநாயகி தான். அது நம்ம இல்ல, விழாநாயகன் ஸ்வேதா தான். ஓகேவா? அதனால அது பிரச்சனை இல்லை. இருந்தாலும் நான் எப்பவுமே நாயகன் தானே. பேசாம ஒத்துக்கிட்டு உசுரோட ஊரு போய் சேர்றதுதான் நல்லது. ஆமா நீ வந்து ஆடுறீங்களா? நீ முன்ன போ. எனக்கு இது வந்து ஃபீலிங் இல்லாம இருந்தது. நீ என்னப்பா பண்ண? யாருக்கு? கையில என்ன ரொம்ப ஆட்டுறியே? நல்லா இருக்குல்ல? நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு. ஆனால் அங்க இருக்க கூடாது, இங்க இருக்கணும்.
ஏதோ ஒன்று மிஸ் ஆகுற இப்போ வந்து என்னன்னா நம்ம எல்லாரும் என்ன பண்ணலாம் மாப்பிள்ளை வருதா ஆனால் இவர் போட்டுருக்கு அது என்னமோ சொல்லிட்டுப்பாங்க அதெல்லாம் நான் மியூட்ல போட்டுறேன். ஓ அப்படியா விஷயம். நீ ஏது போட்டிருக்க? சிங்கம் தானே, சிங்கத்தை போடணும். பேசிக்கலி நாங்க வந்து தமிழ்நாடு வெர்ஷன் ஆஃப் ருக்மிணி வசந்த் வச்சிருக்கோம். செருப்பு பிஞ்சிரும். ஒரே ஒரு ஊரு ஒரே ஒரு ராஜா. வேதாக்கு பாட்டு ஃபர்ஸ்ட் போட்ட பாட்டை பார்க்கணும். பூக்களே சற்று ஓய்வெடுக்கலாம். மலர்கள் கேட்டேன் வனமே தந்தனை, தண்ணீர் கேட்டேன் அமிர்தம் தந்தனை. மலர்கள் கேட்டேன் வனமே தந்தனை, தண்ணீர் கேட்டேன் அமிர்தம் தந்தனை. எதை நான் கேட்பின் ஆக்சுவலி சாரி செம்மையா இருக்கு ஸ்வேதா உனக்கு. ஐயோ அழகு ஸ்வேதா, நீயா இது? நானே தேவதை, அவள் ஒரு தேவதை, அழகிய பூமுகம் காணவே ஆயுள்தான் போதுமோ? காற்றிலே அவளது வாசனை. Seconds later. Actually selfie. Let's take a selfie for you. Give me a என் வாழ்க்கை வரமாக நீயும் பிறந்தாயே, என் உயிரை உறவாக என் நெஞ்சில் கரைஞ்சாயே. பசி தூக்கத்தை மறந்து நீயும் அடி பாசத்தை பொழிஞ்சாயே. தினம் முகம் பார்த்து பூக்கும் புது விடியலும் தந்தாயே. நீ எனக்கு சாமி, இந்த பூமி அட எல்லாம் நீதானே. A few moments later. மாட்டிக்கினாரு ஒருத்தர். ஒரு 2-3 லைன் கொஞ்சம் வேற மாதிரி ட்ரை பண்ணலாம். கிளைமேக்ஸுக்கு வந்தாச்சு. உணவு அல்டிமேட் அடிப்பொலி. நான் சொல்லியிருந்தேன்ல, கேட்டரிங் சர்வீஸோட நம்பர் நாங்கள் போகிறோம். நிஜமாக வேறு லெவலில் பண்ணிடுவாங்க. ஆக்சுவலாக இதில் பியூட்டி என்ன தெரியுமா, நாங்கள் வந்து ஒரு 250 பேர் வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து பிளான் பண்ணோம். பட் ஆனால் மோர் தென் 350 to 400 பீப்புள் கிட்ட வந்திருந்தாங்க. ஆனால் இவங்க வந்து உடனே அதையும் அரேஞ்ச் பண்ணி சூப்பராக எல்லாமே ரெடி பண்ணி இது ரொம்பவே ருசியா இருக்கு. எல்லாருமே சாப்பாடு கரெக்டாக போகிற மாதிரி பார்த்துக்கிட்டாங்க. அண்ட் கடைசி பந்தி நாங்கள் சாப்பிட்றோம். எங்களுக்குமே எல்லாமே இருக்கிற மாதிரி பார்த்துக்கிறாங்க. ஸோ கண்டிப்பாக வந்து குட் ஜாப். அப்படியே வீடியோ எடுத்த உடனே கேஷுவலா எந்திரிக்கிறாங்க. இவ்வளவு நேரம் தரையில உட்காந்துருந்தாங்க ஆயா மாதிரி. அவங்க பேரு தான் அம்பிகா. எங்க அக்கா உண்மையிலே அம்பிகா. உனக்கு என்னப்பா, நீ பைத்தியம். ஆயம்மா என்னடி பண்றீங்க? தூக்கி சொருவி ஒரு குத்தாட்டம் போட்டு அண்டன காட்டு. நாங்கெல்லாம் கொஞ்ச நேரம் தான் டீசெண்டா இருப்போம். அதுக்கப்புறம் ஆயா மாதிரி ஆயிடுவோம். நாங்கெல்லாம் ராணுவ போட. Finally, the function is over. So, போய் அரைகுறையா அழகா கட்டிட்டு போன அங்க வஸ்திரம் எப்படி ஆச்சு பார்த்தீங்களா? அண்ட் உங்க எல்லாரையும் நாங்கள் சீக்கிரமா அடுத்த வீடியோவில் பார்க்குறோம். Until then, it's bye from
இங்கே இல்லாத ஜானு, இங்கே இருக்கிற ராம் அண்ட் குஹான் நாத் கோபால் கிருஷ்ணா.